வணக்கம். நான் உங்க இஎன்டி டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபேஷியல் பால்சி இருக்கிற பேஷண்ட்ஸ் காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம்? அதைய எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க டாக்டர பார்க்கறதுக்கு முன்னாடி போய் பிசியோதெரபிஸ்ட்ட பார்த்து உடனே இந்த ஃபேஷியல் எக்சர்சைஸஸ் ஸ்டார்ட் பண்றது. விச் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்த மாரி அந்த அக்யூட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்படிங்கிறது அக்யூட் ஃபேஸ். அப்போ நர்வ் ரொம்ப இன்ஃப்ளேம்டா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். ஏன்னா, நம்ம ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்ம ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கும்போது தான் அந்த நர்வ் அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சு அது ஈஸியா ரெக்கவர் ஆகும். அப்ப நம்ம எக்ஸர்சைஸே பண்ணக்கூடாதா? கிடையாது. எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஆனா எப்ப பண்ணணுங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஷியல் எக்ஸர்சைஸஸ் பெருசா எதுவுமே பண்ணாம இருக்கிறதே பெட்டர். அப்படி பண்ணணும்னு நெனச்சா, ஜஸ்ட் ஜென்டில் மசாஜஸ் மாரி பண்ணா போதும். ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்மளுக்கு பல பேத்துக்கு அந்த பொறுமை இருக்கிறதில்ல. நான் இதெல்லாம் செஞ்சா எனக்கு சீக்கிரமா அது ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லி நம்ம ஓவரா அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த மசில்ஸ் இல்லாத மூவ்மெண்ட்ட நம்ம கொண்டு வரணும்னு நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம். அந்த மாரி ட்ரை பண்ணும்போது, இன்ஃபாக்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னா, அதுவே நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். தேர் இஸ் அ கண்டிஷன் கால்ட் சின்கைனசிஸ். அதாவது என்னன்னா, இப்ப இந்த ஃபேஷியல் நர்வ்ங்கிறது முகத்துல பல மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுது. இந்த வாய்க்கு, கண்ணுக்கு, நெத்திக்கு, கன்னத்துக்கு, இந்த கழுத்துல, இந்த மாரி பல குரூப்ல அது சப்ளை பண்ணுது. இப்போ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த மசில்ஸ ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடும்போது வாய் அசையலாம். இல்ல நீங்க நெத்திய சுருக்க போம்போது இன்னொரு மசில் குரூப் ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ இந்த மாரி கிராஸ் வயரிங் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டிப்பா பிசியோதெரபிங்கிறத அந்த அக்யூட் ஃபேஸ தாண்டிட்டு நம்ம டாக்டர்ட்ட கேட்டுட்டு நம்ம மசில் கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் அதுவா தானா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த டைம்ல போய் பண்றது பெஸ்ட். பிசியோதெரபி 3 ஆர் 4த் வீக்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நம்ம 2ண்ட் அண்ட் 3ர்ட் மந்த்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசில்ஸ ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் கடைசி ஒரு 3, 4 மாசத்துல அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபைன் டியூனிங் அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வர மாரி நம்ம பண்ணோம்னா தான், எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம நம்மனால அந்த ஃபேஷியல் நர்வ்லேருந்து ப்ராப்பரா ரெக்கவர் ஆயி வெளிய வர முடியும்.